உங்கள் பாக்கெட்டை எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா பால், தயிர், மளிகை ஜாமான், ஹோட்டல் ரேட்டு, பஸ் டிக்கெட்டு இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுடைய ரேட்டெல்லாம் கண்ணாபின்னான்னு அதிகமாக போகுது. ஏன்னா பெட்ரோல் டீசல் ரேட்டை வந்து 2வது டைமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மே 15ஆம் தேதி வந்து பெட்ரோல் டீசல் ரேட்டு வந்து லிட்டருக்கு 3 ரூபா அதிகப்படுத்தியிருந்தாங்க. இது நடந்து 3 நாள் கூட ஆகல. இப்போ வந்து மறுபடியும் வந்து மே 19ஆம் தேதியான இன்னைக்கு மறுபடியும் லிட்டருக்கு 90 பைசா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த 90 பைசாங்கிறது வந்து ஒரு காமனானது தான். ஆனால் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தகுந்த மாதிரி வந்து பைசாவுடைய வேரியேஷன் வந்து அதிகமாகவும் கம்மியாகும். அந்த வகையில் வந்து கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 96 பைசா அதிகமாக இருக்குது. மும்பையில் 91 பைசா அதிகமாக இருக்குது. சென்னையில் வந்து 82 பைசா தான் அதிகமாக இருக்குது. புது ரேட்டு பிரகாரம் சென்னையில் இப்போதைக்கு பெட்ரோல் வந்து 104 ரூபா 49 பைசாவுக்கு வந்து விற்பனை செய்யப்படுது. டீசல் வந்து 86 பைசா அதிகமாகி 96 ரூபா 11 பைசாவுக்கு விற்கிது. இந்த பெட்ரோல் டீசல் ரேட்டு வந்து அதிகமானதுனால இனிமே வந்து பஸ்ஸு, டாக்ஸி, சரக்கு வாகனம், லாரி வாடகை இது எல்லாமே கண்ணாபின்னான்னு அதிகமாக போகுது. இது அதிகமான ஆட்டோமேட்டிக்காக விலைவாசியும் அதிகமாகிடும். விலைவாசியில் அதிகமாச்சுன்னா நாட்டோட பணவீக்கமும் அதிகமாயிருன்னு பொருளாதார நிபுணர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பாஸ் வாலா, பி த பாஸ்.